சார் இப்போ ஒரு வாசகர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, பணப்பரிவர்த்தனை செய்யும்போது ஆவணங்கள்லாம் எதுவும் இல்ல. ஆனா நான் பணம் குடுத்துட்டேன். இப்ப அவரு திருப்பி தரமாட்டேன்றாரு. ஆனா ஃபோன் பேசும்போது பேசுறாரு, "நான் பணம் வாங்கலைன்னு சொல்லிருவேன்" அப்படின்லாம் சொல்றாரு. இத வந்து ஆடியோ கால நம்ம வந்து வச்சுக்கிட்டு, நம்ம வந்து கேஸ் போட முடியுமான்னு கேட்கறாரு. கண்டிப்பா கேஸ் போட முடியும். ஏன்னா, இது வந்து ஆவணங்கள் இருந்தால் அது வந்து சிவில் கேஸ்ல வரும். ஆவணங்கள் இல்லாம ஆடியோ பதிவுல சொல்றாரு. இத மாதிரி நான் பணம் வந்து வாங்கியிருக்கேன். ஆனா, இல்லன்னு வந்து சொன்னேன்னா, உன்னால குடுக்க உன்ன என்ன என்ட்டருந்து நீ வாங்க முடியாது அப்படின்னு மிரட்டும்போதே, முதல்ல மிரட்டல் விடுக்கிறார். அது மிரட்டல் விடுக்கிற தப்பு. அது குற்றம். அதே மாதிரி ஒருத்தர்ட்ட பணத்த வாங்கி தரமாட்டேன்னு சொல்லி பண்றாரு. அது வந்து மோசடி. பழைய 420 ஐபிஎஸ்ல வரும். இப்போ 318ல வரும். ஓகே, பிஎன்எஸ்ல. ஸோ அது வந்து பணப்பரிவர்த்தனையில் இது வந்து மோசடி வழக்கில் வரும். மோசடி வழக்கில் வந்தால் நல்ல ஒரு ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணி, கிரிமினல் பெட்டிஷனை தயார் பண்ணி போலீஸில் கொடுத்தா, இவங்களை கூப்பிட்டு விசாரணையில் இந்த இந்த குரல் யாரோடது என்ன ஏதுன்னு உட்கார வச்சு ரொம்ப மிரட்ட வேண்டாம். அவரை வந்து புத்திசாலி அதிகாரியாக இருந்தால் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மிரட்டாமல், நீ வாங்கினியா வாங்கலையான்னு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆரையே போட முடியும். ஸோ அதனால் என்னடா அது ஆடியோ கால் இருக்குது, வெறுமனே ஆடியோ கால் தானே இருக்குது, இது வந்து கிடைக்காது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த பணத்தை உங்களால் வாங்க முடியும்.